ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, ஒரு ஊர்ல 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. சுஹன், ரோஹன், ரமேஷ் மற்றும் சுரேஷ். அவங்க 4 பேரும் தினமும் வேலை செஞ்சு செஞ்சு ரொம்பவே டயர்ட் ஆயிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது டூர் போலான்னு. அட நீ சொல்றது சரிதான்ப்பா. என் ஓனரும் தினமும் ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. சரி வாங்க நம்ம போய் ஹாலிடேவை என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஆமா, இப்ப நம்ம எங்க சுத்தி பார்க்க போறது? இங்க பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அங்க ஒரு வாட்டர் ஃபாலும் இருக்கு. அது ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. வாங்க அங்க ஒரு போட் ரைடிங்க்கு போகலாம். இல்ல, நம்மளாம் என்ன சின்ன பசங்களா போய் போட்டெல்லாம் ஓட்டுறதுக்கு? இப்ப நம்ம பெரியவங்களாயிட்டோம்ல. நாம பெரியவங்க மாதிரியே அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு போனா ரொம்ப நல்லது. அப்படின்னா நாம எல்லாரும் அந்த பிசாசினி காட்டுக்கு போய் நம்ம கேம்பிங் பண்ணலாமா? அப்புறம் இன்னைக்கு ராத்திரி பிசாசினி காட்டுல இருக்கிற அந்த பேய் கோட்டைக்கு போய் உள்ள என்ன இருக்குன்னு பாத்துட்டு வருவோம். அதை கேட்ட உடனே ரோஹன் ரமேஷ அடிக்க போறான். அதை கேட்ட உடனே அங்க இருக்கிறவங்க, அட இல்லப்பா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? அது ஒரு பேய் கோட்டைன்னு எல்லாருக்குமே தெரியும். அத பத்தி எந்த கதையும் உனக்கு தெரியாதா என்ன? இது வரைக்கும் ராத்திரி நேரத்துல அந்த கோட்டைக்குள்ள போன யாருமே திரும்பி வந்ததே கிடையாது. நீங்களாம் ரொம்ப பயந்தாங்கோலியா இருக்கீங்க. இந்த விஷயம்லாம் கிராமத்துல இருக்கிறவங்கள பயம்படுத்துறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க, சரியா? அதனாலதான் நான் சொல்றேன், நாம அங்க போய் பாத்துருவோமே. அவங்க சொன்ன எல்லாமே கட்டுக்கதைன்னு நம்ம நிரூபிப்போம். உங்கள யார் ஆம்பளையா இருக்கீங்களோ அவங்க மட்டும் என் கூட வந்தா போதும், சரியா? அத கேட்ட உடனே எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. சுஹன், ரோஹன் மற்றும் ரமேஷ் பயந்துகிட்டே அவங்களும் ரெடி ஆகுறாங்க. மறுநாள் காலையிலே அவங்க எல்லாரும் ரெடி ஆகி பஸ்ல ஏறி அந்த பிசாஷ்கருக்கு போறாங்க. இங்க பாரு சுரேஷ், இப்பவும் ஒரு தடவை யோசிச்சு பாரு. நம்ம சும்மா போய் எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்க வேண்டாம். எனக்கு என்னமோ ரொம்பவே பயமா இருக்குப்பா. ஒருவேளை உனக்கு அவ்வளோ பயமா இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டாப்லயே நீ இங்கேயே இறங்கிக்கோ. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன் நீ எவ்வளோ பெரிய பயந்தாங்கோலின்னு. என்ன என்ன சொல்ற சொல்லு. அது கேட்ட உடனே அவங்க யாருமே கார்ல இருந்து இறங்கவே மாட்டாங்க. ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பிசாஷ்கட் ஊரும் வந்துடுச்சு. ஐயோ கடவுளே, என்ன மட்டும் காப்பாத்துங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க ஊருக்குள்ள போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அந்த வீட்டுக்கிட்டயும் போயிடுறாங்க. அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு போர்டு போட்டிருக்கோம். அந்த போர்டுல 7 மணிக்கு அப்புறமா யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு போட்டிருக்கு. அட இங்க பாருப்பா, 7 மணிக்கு அப்புறம் யாரும் உள்ள போக கூடாதுன்னு இங்க எழுதி வச்சிருக்காங்களே. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. வாங்க நாம திரும்ப போயிடலாம். அட ஒண்ணுமே ஆகாது பயந்தாங்குழிங்கள. நாம நம்மளோட டென்ட்டை இங்கேயே வைக்கலாம். முழுசா இருட்டுனதுக்கு அப்புறமா நாம இந்த கோட்டைக்குள்ள வந்து சுத்தி பார்ப்போம், சரியா? இங்க பாரு, நான் கேமரா கூட எடுத்துட்டு வந்துட்டேன். நாம இத வச்சு நம்மளோட போட்டோஸை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நாம ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எல்லார்கிட்டயும் நாம இத காட்டலாம். யோசிச்சு பாருங்க, நாம இவ்ளோ பெரிய தைரியசாலின்னு நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். இந்த பேய்கோட்டையில இருந்து போனா நம்ம மரியாதையே வேற மாதிரி இருக்கும். இவங்க பேசுறது எல்லாமே அங்கிருந்து ஒரு பேய் கேட்டுக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு செம்மையா இருக்க போது. ஒரு 4 ஆடு சிக்கிடுச்சு. இத பத்தி நான் உள்ள இருக்க பேய்களுக்கு கூட போய் சொல்றேன். அவங்க கூட சந்தோஷப்படுவாங்க. ஆமா, இப்பவே சொல்லிடணும். அவங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அந்த பேய் எல்லா பேய்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லிடுது. சீக்கிரமா இந்த விஷயம் பேய்ங்க ராணிக்கு கூட தெரிஞ்சிடுது. அப்ப அந்த ராணி வந்து சொல்லுது, பத்ரம், யாராவது அவனுங்கள சாப்பிடணும்னு பாத்தீங்க, அவ்வளோதான். அவங்க நான் இருக்க இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்காங்க. நான் தான் அவங்கள சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேய் சொல்லிடுது. கொஞ்ச நேரத்துல சாயந்தரம் ஆகுது. பயங்கரமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இங்க 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 பாருங்க, இந்த பயங்கரமான சத்தம் உங்களுக்கும் கேக்குதா என்ன? இல்ல எனக்கு மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கா? அட ஆமாப்பா, எனக்கும் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. வா நம்ம இங்க இருந்து போயிடலாம். இல்லனா நாம இன்னைக்கு உயிரோடையே இருக்க மாட்டோம். அட அப்படிலாம் ஒன்னும் ஆகாதுப்பா. இது ஏதோ விலங்கு கத்துற சத்தம், அவ்வளவுதான். இந்த கோட்டையில ராத்திரி நேரத்துல நிறையவே விலங்குகள் வரும், சரியா? இங்க பாருப்பா சுரேஷ், பேய் கத்துறதுக்கும் விலங்கு கத்துறதுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? நமக்கு இப்ப கேட்ட சத்தம் அது பேய் கத்துற சத்தம். இன்னைக்கு நம்மளோட சாவு நிச்சயம். வாங்க நம்ம இங்க இருந்து போயிடலாம். ஓஹோ சரி போ. நீ இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லையா என்ன? இந்த காட்டுல நிறைய புலி, அப்புறம் சிங்கம், அப்புறம் பயங்கரமான விலங்கு இருக்கிறதா எல்லாருமே சொன்னாங்க.
அப்புறம் அந்த விலங்குகள் எல்லாம் உன்னை ஒரு வேட்டையா நினைச்சு உன்னை நல்லாவே சாப்பிட்டுரும். போப்பா, கிளம்பி போ. அத கேட்டதோ அவங்க 3 பேரும் ரொம்ப பயந்து போறாங்க. அப்ப சுரேஷ் இப்படின்னு சொல்றான். இங்க பாருங்க, 9 மணி ஆயிடுச்சு. சரி, இப்ப நாம இந்த கோட்டைக்குள்ள போகலாமா? இந்த கோட்டைக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம சில போட்டோஸ்லாம் எடுக்கலாம். எல்லாரும் நம்மள ரொம்பவே தைரியசாலின்னு நினைப்பாங்க. நான் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன் தெரியுமா? அவங்க 3 பேரும் பயந்துகிட்டே உள்ள போகிறதுக்கு ரெடி பண்றாங்க. அவங்க அந்த கதவை திறந்த உடனே அதுக்குள்ள இருந்து நிறைய அவுல் கத்திக்கிட்டே வெளியே ஓடி வருது. அத பார்த்த உடனே அவங்க பயந்து போறாங்க. அதுல ஒருத்தன் பயந்து போய் சுரேஷ் மேல ஏறி உட்கார்ந்துடுறான். ஏய், முதல்ல இங்க இருந்து இறங்கு. என்ன அப்படியே கொள்ளலாம்னு நினைக்கிறியா? ரோஹன் அப்படியே மனசுல கொஞ்சம் தைரியத்தை தானா வளர்த்துக்கிறான். அப்புறம் சுரேஷ் மேல இருந்து கீழே இறங்குறான். அதுக்கப்புறம் அவங்க அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அப்ப உள்ள இருந்து நிறைய பயங்கரமான சத்தங்க கேக்குது. யாரோ அழறாங்க, சடனா யாரோ கத்துறாங்க, கதறாங்க. இந்த மாதிரி பயங்கரமான சத்தங்க நிறையவே கேட்டுட்டு இருந்தது. அப்புறம் சடனா யாரோ நடுக்கிற சத்தம் கேக்குது. அதுவும் கொலுசு போட்டு நடந்துட்டு இருப்பாங்க. அது 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 இங்க பாருங்க. நாம இங்க இருந்து வெளியே போறதுதான் நல்லதுன்னு எனக்கு இப்ப தோணிக்கிட்டு இருக்கு. அது அது வந்து நம்ம சீக்கிரமா ஒரு போட்டோவை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்து வெளியே போயிடலாம். சரியா? நான் தான் உனக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இங்க வர்றது சரியில்லை, ரொம்ப ஆபத்தான இடம்னு. ஐயோ கடவுளே, தயவு செஞ்சு காப்பாத்துங்க. இங்க பாரு, உனக்கு தேவையான போட்டோவை நீயே எடுத்துக்கோ. எங்களுக்கு எதுவும் வேண்டாம். சரி, ஓகே, என்ன போட்டோ எடுத்துக்கொடு. அவன் அந்த போட்டோவை பார்த்த உடனே ரொம்ப பயந்து போறான். ஏன்னா அந்த போட்டோ பின்னாடி சுரேஷ் பக்கத்துல ஒரு பேய் நின்னுக்கிட்டு இருக்கும். அத பார்த்ததோ எல்லாரும் ரொம்ப பயந்து போறாங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த கதவு பக்கமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க கதவு கிட்ட போக போக அந்த கதவும் மூடிடுது. பாத்தியா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நாம உள்ள வரவே வேண்டாம்னு. இப்ப சாவுங்க. இங்க பாருங்க, கதவு மூடிடுச்சு. அப்ப சடனா அங்க நிறைய வெளிச்சம் வருது. அப்ப அங்க ராணி வருது. அதான் பேய் ராணி. இன்னும் மிச்சம் இருந்த எல்லா பேய்களும் அங்க தொங்கிக்கிட்டு இருக்கும். எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? நீங்க எவ்வளவு தைரியமா எங்களை கேட்காம இதுக்குள்ள வந்தீங்க. இப்ப நீங்க வெளிய போக முடியாது. நாங்க எல்லாரையும் சாப்பிட்டுடுவோம். உங்க எலும்பு கூட மிச்சம் இருக்காது. அந்த எல்லா பேய்களும் ஜோர் ஜோரா கத்த ஆரம்பிக்குதுங்க. அதுக்கப்புறம் அதுங்க சந்தோஷத்துல சிரிக்குதுங்க. பேய் மேடம், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு இங்க வரதுக்கு விருப்பமே இல்ல. எங்க 3 பேரையும் இதோ இந்த சுரேஷ் தான் கூட்டிட்டு வந்துட்டான். இவனுக்கு தான் தைரியமானவன்னு வெளியில காட்டணுமா? ஆமா பேய் மேடம், இவன் சொல்றதெல்லாம் உண்மைதான். இந்த சுரேஷ் தான் தேவையில்லாம எங்களை இங்க இழுத்துட்டு வந்துட்டான். எனக்கு சின்ன சின்ன பசங்க வேற இருக்காங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. உங்களுக்கு என்ன பார்த்தா முட்டாளுன்னு தோணுதா? நாங்க ரொம்ப சாந்தமா தான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கோம். ஆனா மனுஷங்க ஆகிய நீங்க தான் எங்களை கொல்ல பண்றீங்க. அதனாலதான் நாங்களும் உங்களை சாப்பிடணும்னு நினைக்கிறோம். அப்ப அந்த மரத்து மேல இருந்த பேய் ராணி கிட்ட போய் சொல்லுது, இவங்க 3 பேரும் உண்மைதான் சொல்றாங்க. இவங்கள இந்த சுரேஷ் தான் கூப்பிட்டுட்டு வந்தான்னு. அப்படியா? சுரேஷ் நீதானா முக்கியமான ஆளு? உன்ன சாப்பிட்டா சரியா இருக்கும். இவங்க 3 பேரையும் விட்டுடலாம். இல்ல இல்ல பேய் மேடம், நீங்க நீங்க என்ன மன்னிச்சிருங்க. சத்தியமா சொல்றேன், இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பை நான் கண்டிப்பா பண்ணவே மாட்டேன். இங்க பாரு, மன்னிப்பே கிடையாது. ஒருவேளை நீ தப்பிச்சு போகணும்னா உன் நண்பர்கள்ல ஒருத்தரை எங்களுக்கு உணவா மாற சொல்லு. நீயும் அவங்க கிட்ட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணு. சுரேஷ் எல்லாரையும் கெஞ்சுறான். ஆனா யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. இங்க பாரு சுரேஷ், இங்க வரத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொன்னேன். ஆனா நீ கேக்கல. நீ பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த கதவு ஓபன் ஆகுது. அவங்க 3 பேரும் அங்க இருந்து ஓடிடுறாங்க. அட சீக்கிரமா ஓடுங்க, இல்லனா நம்ம உயிர் அவ்வளவுதான் இன்னைக்கு. எல்லா பேய்களும் சேர்ந்து சுரேஷ் அங்க இருந்து கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அப்புறம் அவனை சாகடிச்சு சாப்பிட்டுடுறாங்க.